நில்லுங்கள். இது என்ன கொடுமை? காதறுபட்டு குறிது கொட்ட வருகிறீர்களே. தாங்கள் இவர்தான் அருணகிரி சுவாமிகள். உங்களை பார்த்தால் புலவர் பெருமக்கள் போல் தோன்றுகிறதே. ஆம் சுவாமி, வில்லிபுத்தூரார் என்று பெரும் புலவரோடு போட்டிக்கு சென்று தோல்வியுற்றவர்களுக்கெல்லாம் இதுதான் முடிவு. எம்போன்றோர் பலர் இக்கதிக்கு உள்ளாயினர். இது அநீதி, தகாத செயல் அல்லவா? வெற்றியால் மேன்மேலும் அவருக்கு வெறி கூடிவிட்டது. தங்களை போன்ற அருளாளர் தான் அவர் அகந்தைக்கு முடிவு காண வேண்டும். யாம் அவரை சந்தித்து அறநெறியை போதிப்போம். அவர் எங்குள்ளார்? திருக்கோவிலூர் அடுத்த சனியூரில் இருக்கிறார் ஆண்டவனே. அப்படியா? செல்வோம். வணக்கம். பெரியர் வணக்கம். அமருக. தாங்கள் யார்? பெயர் என்ன? ஆத்மாவுக்கு பெயர் இல்லை, உடலுக்கும் பெயர் இல்லை. தமக்கு என்னை தம்பி என்பார், தந்தை இருந்தால் மகனே என்பார். தாயிட்ட பெயர் அருணகிரி. ஓர் உடல் உதித்த இடம் திருவண்ணாமலை. வயது 36. எங்கு வந்தீர்? தங்களை காண. எதற்கு வந்தீர்? தங்களின் கல்வி ஆழம் காண. காரணம்? கற்றாரை கற்றார் காமுறுவர். கற்ற புலவரனின் வாதிட வந்தவர் போலும். உமது வழக்கம் வாதிடுவதுதான் எனில் எமக்கு அதுவும் இணக்கம். இணக்கம் இருக்கட்டும். முதலில் வாதுக்குள்ள விதி தெரியுமா? சொன்னால் தெரியும். சொல்லி தெரிந்த பிறகுதானே நீ இணக்கம் சொல்லி இருக்க வேண்டும். இப்போதே சொல்லுவேன். விதி எதுவாயினும் இணக்கம் இணக்கம் தான். சொல்ல வேண்டுவதை சொல்லலாம். வாருங்கள், அரங்கிற்கு செல்வோம். இதோ இது என்ன தெரியுமா? சொல்லுங்கள். சுரடு. ஒரு முனையில் வளைந்த கூரிய வாள். அது உமது காதை வளைத்துக் கொண்டிருக்கும். மறுமுனை எனது கரம் இருக்கும். போட்டியில் நீர் தோல்வியுற்றால் எட்டில் தூரம் அது காதை எனது வாள் இருக்கும். தாங்கள் தோல்வியுற்றால்? போட்டி என்றால் நிபந்தனை பொது அல்லவா? என் தோல்விக்கு இதுவரை அவசியமே ஏற்பட்டதில்லை. அப்படி என்றால் விவாதிக்காமலேயே வருவோர் காதை தாங்கள் அறுத்து விடலாமே. சரி, இப்போது உமது எண்ணம் என்ன சொல்லும்? நீதி வேண்டுமானால் உமது காதையும் ஒரு சுரடு வளைத்திருக்க மறுமுனை எனது கரம் இருக்க வேண்டும். முதலில் எனது ஆசை கவிக்கு நீர் பொருள் கூற வேண்டும். கூறிவிட்டால் பின்னர் ஏகதத்த சக்கராயம் பாடுவேன். அதற்கும் பதில் கூறிவிட்டால் மற்றொன்று. இப்படியே எல்லையின்றி போகும் உங்கள் முயற்சி அல்லவா? ஆமாம். வெற்றி முடிவெடுக்க என் வழி அதைவிட சுருக்கமானது. நான் அந்தாதி ஒன்று பாடுவேன். அதற்கு தாங்கள் பொருள் கூறிவிட்டாலே போதும். நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். முடியாவிட்டால் தாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுவும் சரி, அப்படியே ஆகட்டும். திதத்தத்திதிதாதை தாததுத்திதத்திதா திதத்தத்தித்ததிதித்திதத்த தேதுத்திதித்திதத்த திதத்தத்தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்தித்திதிதி திதிதுதிதீதொத்ததே. ஆஹா ஆஹா! ஐயனே, தங்கள் அருள்வாக்குக்கு கடையேன் பொருள் காணேன். அகந்தை அழிந்தேன். பேச்சு பேச்சு என்னும் கிளிம்பு பெரும் பூனை வரை கீச்சு கீச்சு என்னும் கதி காணான். கும்பி வரை குடிந்தெடுத்தன் காது அருந்து பட்டொழிய வேண்டும். நான் செய்த அநீதிக்கெல்லாம் வந்து பழியாக ஆக வேண்டும். அறுத்தெறிந்து விடுங்கள், அறுத்தெறிந்து விடுங்கள். முருகா முருகா. முதியவரே, பழி வாங்குவது நமது பணி அல்ல, அது அவன் பணி. அண்ணலே, தாங்கள் கல்வி பெருங்கடலாயினும் அது மற்றவர்களை அழிப்பதற்காக அமையக்கூடாது. தமிழை போற்றும் புலவர்கள் காது அருந்தால் மற்றவர்கள் மனமுவந்து தமிழ் மொழியை படிப்பரா? மொழிதான் வளரும். எழிலும் இனிமையும் நிறைந்த கன்னி தமிழ் மொழி வளர வழிக்கு விழுந்தாரையும் தங்களை போன்றோர் கை கொடுத்து தூக்கி நிறுத்தல் அன்றோ பெருமை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இதை உணர்ந்த எனக்கு காதருக்கும் எண்ணம் உண்டாகுமா? செருக்கால் கல்வி சிறப்பதில்லை. ஐயன் அருள் பெற்ற தாங்களின் அகக்கண் திறந்தீர்கள்.
என் பாவமெல்லாம் தொலைய பாரதத்தை நான் இனிய தமிழில் பாடி பரிகாரம் தேடிக்கொண்டேன். மற்றொரு வேண்டுகோள், சைவன் வைஷ்ணவன் மற்றவன் என்ற சமய சண்டைகள் நமக்குள் தேவையில்லை. வழி வேறாயினும் முடிவு ஒன்றுதான். அறிவுரை அறிவுரை. உடனே ஐயனே, எனது வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் கூறிய அந்தாதிக்கு பொருள் கூறி எனக்கு புரிய வைத்தல் வேண்டும். தித என்னும் தாளமானங்களை திருநடத்தால் காக்கின்ற பரமசிவனும் பிரம்மனும் தயிரை உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்ட திருமாலும் வணங்குகின்ற முதல்வனே, தெய்வயானைக்கு இனியவனே, இப்பிறப்புக்கும் இறப்புக்கும் இடமாகி எலும்பு முதலிய தாதுக்கள் நிறைந்த இந்த பொல்லாத உடம்பென்னும் பை தீயிலே வேகுங்கா. உன்னை துதிக்கும் என் புத்தி உனக்கே அடிமையாக வேண்டும், என்னை நீயே ஆட்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து. ஆஹா, உமது பெருமையே பெருமை.